ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணுற ஒரு க்ளோ பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேக் பற்றி நான் சொல்லணுன்னா, நம்ம எப்போதுமே க்ளோக்காக சூஸ் பண்ணுற நம்மளோட சோப்பு, மாய்ஸ்சரைசர், அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி பட்டர் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஃபேவரட் ஒன் இதுதான். எல்லாத்தோடையும் சேர்ந்துருக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ ஃபேவரட் அப்படின்னா, வீட்டிலையே இதை மட்டும் தனியாக நம்ம ஒரு பேக் போட்டால் நம்மளோட ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பேக்கை எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை க்ளோக்காக வீக்லி ஒன்ஸ் போட்டிங்கன்னா கூட உங்களோட ஸ்கின் டோன் வந்து செம்மையாக லைட்டன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த ஒரு க்ளோ பேக்கை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து செம்ம ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக க்ளோக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ண ஸ்கின்னு மாதிரியே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஆனால் நம்ம வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த பேக் போட்டிருப்போம், அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸில். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை ஸ்கின்னுக்கு மேக்கப் போட்டால் ரொம்ப ட்ரை ஆகுது, வின்டர் சீசனில் ரொம்பவே ட்ரை ஆகுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நீங்கள் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை 5 மினிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களோட நார்மல் மேக்கப் அதுக்கப்புறமா க்ளோ மேக்கப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் ஒன் டைம் நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி என்ன ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ வந்தாச்சு நம்ம பேக்கோட ஹீரோ. இதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் வைக்காமல் அதை என்னன்னு சொல்லிடுறேன். கோகோ பவுடர். இப்போ புரியுதா? நம்ம எல்லாத்துலேயுமே ஃபேவரட் ஒன் என்னவாக இருக்கும்? கோகோ பட்டர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் லோஷன், இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கோகோ பட்டர் தான் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வீட்டிலையே தனியாக கோகோ பட்டர் மட்டும் ஒரு பேக்காக போட போகிறோம். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ க்ளோவாக இருக்கும் அப்படின்னு. அண்டு கோகோ பட்டர்னால் நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன்னா இல்லவே இல்லை. கோகோ பவுடர் கூட நம்ம பால் காய்ச்சும் போது மேலே எல்லோயிஷாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் மேலே ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆடையை மட்டும் ட்ரையாக தனியாக எடுக்கக்கூடாது, அப்படியே இந்த பால் கூடையே சேர்ந்து அதை எடுத்துக்கணும். இந்த பேக்கை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டால் நோ, நம்ம எப்போதைக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கோகோ பவுடராக நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தானே, பால் காய்ச்சினோடனே மேலே உள்ளதை எடுத்து நம்ம போடுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆடையோடு சேர்ந்துருக்க அந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ஒட்டாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமி பால் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றினாலே இது அப்படி தான் இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்படி ஒரு ஷைனிங்காக ஒரு பேக் கிடைக்கும். இந்த பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட டெக்ஸ்சரும் இதே மாதிரி தான் இருக்கும். எப்போதும் போல் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ பேக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கிளென்சர் போட்டு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டுக்கோங்க. இதோட ஸ்மெல் கூட செம்ம சூப்பராக இருக்கும் அண்டு டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு போட்ட மாதிரி லேயராக நம்மளுக்கு வந்து ஒரு பேக் கிடைக்கும்.
உங்களோட கண்ணை சுற்றி, காதில், கழுத்தில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எல்போஸ், நீஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அது மாதிரி எங்கே ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ, வின்டர் சீசன்லலாம் நிறைய பேருக்கு வந்து ட்ரையாக இருக்கும். நிறைய ஏரியாஸ் நம்ம பாடியில் வந்து நிறைய பார்ட் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தாராளமாக இதை போட்டுக்கலாம். செம்ம க்ளோவாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் இந்த க்ளோனஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் கையில் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கையில் போட்டால் இந்த அளவுக்கு வந்து ஒரு லேயர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வந்து திட்டு திட்டாக விழுந்துடும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் போட்டுக்கோங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்படின்னா எந்தெந்த பேக் வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம் நல்லது, எந்தெந்த பேக் வந்து ப்ரஷ்ஷில் போட்டால் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து ப்ரஷ்ஷில் போட்டால் தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் சொன்ன மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் போட்ட எஃபெக்ட் இருக்கும். எப்போதுமே நீங்கள் எந்த பேக் போட்டாலும் உங்களோட கழுத்து, நெக்கு எல்லா ஏரியாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேஸ் மட்டும் தனியாக அது மாதிரி கழுத்து தனியாக அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து நார்மல் டேஸ்லேயே நார்மலாக ஃபேஸ் பார்க்கும்போது மேக்கப் போட்ட மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எப்போதுமே பேக் போட்டால் கழுத்தை எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லிப்ஸ் வந்து ரோஜா இதழ் மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உங்களோட லிப்ஸ் மேலேயும் போட்டுக்கோங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பேக்குக்கு ரொம்ப முக்கியம், பயந்துடாதீங்க. இப்படி காயணும், இந்த அளவுக்கு அது ட்ரை ஆக்க விட்டுறணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் இருக்காது. ஸோ நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுங்க. ஸ்கின் வந்து செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.